கடைசி கொடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆவியின் கனிகளற்ற ஜீவியம் செய்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் அப்படி காணப்படுகிறாங்க. அப்போது அவர்கள் அதிலேருந்து வெளியே வரணும், அதை ஜெயிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அதில் அடுத்த வசனம், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது கூட அவலட்சணமாய் இருக்கிறது. அப்போ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, நானும் தான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன், நான் செத்து போனால் பரலோகம் இருக்குது, அவர் வந்தால் எடுக்கப்படுவேன் சொல்லுகிற நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவருக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது ஒன்று நம்ம சிந்தையில் வரும்போது, நம்ம குடும்பத்தில் வரும்போது, நம் பிள்ளைகளிடத்தில் வரும்போது அதை கடிந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆவியிலே கடிந்து கொள்ளலாம், மாம்சத்தில் போராடுகிறது வீணாய் போயிடும். ஆனால் ஆவியானவரில் நம்ம நிறைந்து ஆவிக்குள்ளாக கடிந்து கொள்ளுவோம். அந்த ஜாதி பிசாசை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் குடும்பத்தை விட்டு முறியடிப்போம். நாமும் பரிசுத்தமாக இருப்போம். நம்மை சார்ந்தவர்களும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாங்க. God bless you.